ஒரு நிமிஷம் இருங்க. இன்னைக்கு நீங்க எத்தனை ரெட் கலர் கார் பாத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, நான் ஏன்டா தேவையில்லாம ரெட் கலர் காரை நோட் பண்ணணும்னு கேக்குறீங்களா? சரி, இதுவே நீங்க நாளையில இருந்து பாக்குற ஒரு ரெட் கலர் காருக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னா நீங்க கண்டிப்பா நோட் பண்ணுவீங்களா? எந்த ரோடுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ரெட் கலர் கார் இருக்கா, இந்த இடத்துல ரெட் கலர் கார் நிக்குதான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கண்டிப்பா நோட் பண்ணுவோம். ஆக்சுவலா இததான் ரெட் கார் தியரின்னு சொல்றாங்க. எப்படியும் நம்ம லைஃப்ல எல்லா இடத்துலயுமே ஏதாவது ஒரு ரெட் கலர் கார் நம்மள பாஸ் பண்ணி போயிருக்கோம், இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நின்று இருக்கோம், நம்ம அதை கண்டிப்பா நோட் பண்ணாம வந்திருப்போம். இதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ப்ராப்ளம்ஸ், நெகட்டிவிட்டி இது எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறோமோ அதை தான் நம்ம கரெக்டா பார்ப்போம். இந்த ரெட் கலர் காரை நீங்க பார்த்தா 1000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னனால தான் நாளையில இருந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரெட் கலர் கார் எல்லாமே கரெக்டா தெரியும். நீங்க லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் மட்டும் யோசிச்சுக்கிட்டு ப்ராப்ளம்ஸுக்கு மட்டும் அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் நெகட்டிவிட்டிஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க. இதுவே நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் growth-ஐயும் பார்த்து நீங்க அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை தான் நீங்க கரெக்டா நோட் பண்ணுவீங்க. ஏன்னா இங்க நம்மள நிறைய பேர் தேவையில்லாத விஷயத்துக்கு அட்டென்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இங்க ப்ராப்ளம்ஸும் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. நம்ம டே பை டே எல்லாத்தையும் கடந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம எதுக்கு அட்டென்ஷன் தரணும்னு சொல்லிட்டு பாக்குற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இது எல்லாமே அடங்கி இருக்கு. அண்ட் ஃபைனலி இதுவே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா நம்ம பேஜ் உங்க கண்ணில் பட்டிருக்கு. சோ அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க.